அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது அன்பான வணக்கங்கள். அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி ஒலி ஒளி எழுத்து வடிவில் உங்கள் வீட்டு இல்லங்களை, உங்கள் வீட்டு முற்றங்களை வந்து அடையும் ஒரு தேசிய ஊடகம், உள்ளதை உள்ளபடி எடுத்து வரும் உங்களுடைய ஊடகமாகும். அந்த வகையிலே இன்று நாங்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து திருமிகு அரண் மயில்வாகனம் அவர்களை நாங்கள் இன்று இணைத்திருக்கின்றோம். இவர் கிட்டத்தட்ட 13 வருடங்களாக ஆஸ்திரேலியாவில் ஈழ ஏதிலிகளுக்காக தொடர்ச்சியாக உழைக்கும் ஒரு சமூக செயற்பாட்டாளர். அது மட்டுமன்றில்லாமல் எங்களுடைய தேசிய பிரச்சனைக்கும் பல காலமாக எங்கள் அமைப்புகளுடன் இணைந்து செயற்படும் ஒரு முக்கிய செயற்பாட்டாளர் அவர். 13 வருடங்களுக்கு முன்பு தமிழ் ஏதிலிகள் கழகம் என்ற ஒரு அமைப்பை ஆஸ்திரேலியாவில் உருவாக்கி அந்த அமைப்பின் ஊடாக பல செயற்பாட்டாளர்களை உள்வாங்கி தொடர்ச்சியாக இன்று ஆஸ்திரேலியாவிலே எல்லா பக்கங்களிலும் ஈழ எதிரிகளுக்கு நடைபெறுகின்ற இன்னல்களைக்கும் அவர்களுக்கு ஏதிலி அந்தஸ்து வழங்காமல் இன்றும் ஆஸ்திரேலிய அரசு இழுத்தடிப்பு செய்து கொண்டிருப்பதையும் வெளிக்கொண்டு வருகின்றார். பட் இதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் இதில் பதிவு செய்தோம். அரண் மயில்வாகனம் அவர்கள் நாகர்கோவில் பாடசாலையில் 11 வயதாக படிக்கும் பொழுது அந்த வானூர்தி தாக்குதலில் அவரும் அந்த பாடசாலையில் அன்று படைத்திருந்தால், அதாவது 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1995ஆம் ஆண்டு இந்த வானூர்தி தாக்குதல் நாகர்கோவில் பாடசாலையில் நடைபெற்றது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அரண், அந்த வகையில் உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். வணக்கம். நாங்கள் இன்று ஆஸ்திரேலியாவில் ஈழ ஏதிலிகள் பற்றி நாங்கள் பேசுவோம். இன்று ஈழ ஏதிலிகளுக்கு ஆஸ்திரேலியாவில் நடைபெறுகின்ற விஷயம், ஏன் இந்த ஆஸ்திரேலிய அரசு அந்த ஈழத்திலே இன்றும் தமிழர்கள் படுமோசமான முறையிலே இன்றும் அவர்கள் நசுக்கப்படுகின்றார்கள் என்று அறிந்தும் ஆஸ்திரேலிய அரசு ஏன் தொடர்ச்சியாக இன்னும் அந்த ஈழ எதிரிகளுக்கு மட்டும் அந்த அகதி அந்தஸ்து வழங்காமல் இழுத்தடிப்பு செய்கின்றது? ஆஸ்திரேலியாவில் அகதிகள் பிரச்சனைன்றது ஒரு 30 வருஷமாக போயிட்டு இருக்குது. இதுல பல அரசாங்கங்கள் அவங்களுடைய ரேசிஸ்ட் கொள்கைகளால அகதிகளுக்கு எதிரான ஒரு நிலப்பாடு இப்ப நீண்ட காலமாக போய்கொண்டிருக்குது. அப்ப ஈழத்தமிழ் அகதிகள் என்று வரும்போது எங்கட பார்வையில இது ஒட்டுமொத்தமாக அகதிகளுக்கு விழுகிற அடி ஈழத்தமிழர்கள் மேல விழுகுதண்டு ஒரு பக்கத்தால நாங்கள் பார்க்கலாம். ஆனா இன்னொரு பக்கத்தால பார்த்தோம் என்றால் 2009 ஈழத்தமிழர்கள் அங்க இனப்படுகொலையை சந்திச்சு கொண்டிருக்கும் போது இங்க இருந்த லேபர் அரசாங்கம், ஓரளவுக்கு இடதுசாரிய சிந்தனை கொண்ட லேபர் அரசாங்கம் ஆட்சியில இருந்தது. அவங்க இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாக அறிக்கைகள் விடுறதும் அங்க நடந்த படுகொலைகளை மூடி மறைக்கிற செயற்பாடுகள்ல தான் அந்த காலத்துல இருந்தது. அப்போது அகதிகள் இங்க ஆஸ்திரேலியாவுக்கு வரும்போது பல பிரச்சனைகளை ஈழத்தமிழர்கள் மேல ஏவி விட்டவங்க. அதுல ஒரு மிக முக்கியமான பிரச்சனை அந்த டைம்ல பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். அதாவது ஒரு சில அகதிகள் விடுதலை புலிகள்ல இருந்தவர்கள், அவர்கள் ஆஸ்திரேலியானுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று அவர்களை நீண்ட காலமாக தடுப்புல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு 2012 அளவுல என்ஹான்ஸ் ஸ்கிரீனிங் ப்ரோசஸ் ஒன்று கொண்டு அது அகதிகள் படகு மூலம் இலங்கைக்குள்ளேயே இவர்களை உள்ளுக்குள்ள வர விடலாமா இல்லையா என்று அசஸ் பண்றது. அதாவது அவர்களுடைய விண்ணப்பத்தை முதல் பரிசீலிக்கிறதுக்கு முன்னாடியே இவர்களை நாங்கள் உள்ளுக்குள்ள விடலாமா இல்லையான்றத முடிவெடுக்கிறது. அந்த என்ஹான்ஸ் ஸ்கிரீனிங் ப்ரோசஸின் ஊடாக 1000க்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் இலங்கை அரசாங்கத்திடம் ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டது. அவர்களுடைய அவர்களுடைய அகதி விண்ணப்பத்தை பரிசீலிக்காமல் ஹேண்ட் ஓவர் பண்ணது. அது பெரிய ஒரு சர்வதேச சட்டங்கள்ல மீறின ஒரு செயல் ஒன்று ஆஸ்திரேலிய அரசாங்கம் அந்த காலகட்டத்துல செய்தது. அதே நேரத்துல அன்று இருந்த லேபர் அரசாங்கம் ஈழத்தமிழ் அகதிகளை குறிவைத்து அவர்களுக்கு எதிரான சில நிலப்பாடுகளை எடுக்குது. அதாவது
அவர்களுக்கு நிரந்தர விசா கொடுக்க கூடாது என்ற ஒரு கொள்கை, அவர்களுடைய விண்ணப்பங்களை தாமதமாக பரிசீலிக்கிறது. வேற அந்த ஒரு அகதி இந்த நாட்டுக்கு வரும்போது அவர்களுடைய விண்ணப்பத்தை பரிசீலிக்கிறதுக்கு முக்கியமாக பாவிக்கப்படுறது கண்ட்ரி இன்ஃபர்மேஷன். இது இங்கத்திய வெளிவார அமைச்சு தயாரிக்கும். அது அந்த நாட்டிலே என்ன பிரச்சனைன்றத வெளிக்கொண்டு வர்ற மாதிரி தான் அந்த கண்ட்ரி இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த கண்ட்ரி இன்ஃபர்மேஷன் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அங்க ஈழத்தமிழர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை மூடி மறைக்கிற மாதிரி தான் அந்த கண்ட்ரி இன்ஃபர்மேஷன் இருந்தது. இலங்கை சார்ந்த கண்ட்ரி இன்ஃபர்மேஷன் அங்க ஈழத்தமிழர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்ற மாதிரி தான் எழுதப்பட்டிருந்தது. இது ஆஸ்திரேலியானுடைய கண்ட்ரி ரிப்போர்ட் ஒரு கிரெடிபிளான ரிப்போர்ட் இல்லையென்று கோர்ட்டிலேயே சொல்லப்பட்ட ஒரு கண்ட்ரி ரிப்போர்ட் தான் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக யூஸ் பண்ணப்பட்டு இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஈழத்தமிழர்கள் நிரந்தர விசா இல்லாமல் அந்த அந்த இனப்படுகொலையில இருந்து தப்பி 15 வருடங்களுக்கு பிறகும் தவித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இந்த ஆஸ்திரேலிய நாட்டுல நடைபெற்று கொண்டிருக்குது. இதுக்கு முழுக்க முழுக்க முக்கிய காரணம் ஈழத்தமிழர்கள் பட்ட அவலங்களை இன்னும் சர்வதேசம் அங்கீகரிக்காததுதான். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த எதிரிகள் ஆஸ்திரேலியாக்கள் வரும் பொழுது அவர்களை ஆஸ்திரேலியாவில் இருந்து நாடு கடத்தி வேறு ஒரு இடத்தில் ஒரு தங்குமிடத்தில் வைத்திருந்தார்கள். அங்க இப்பொழுதும் ஈழ எதிரிகள் அங்கு இருக்கின்றார்களா? ஆஸ்திரேலியாவுடைய கொள்கை, ஆஸ்திரேலியாவிற்கு அகதிகள் வரும்போது அவர்களை கொண்டே வேறு ஒரு நாட்டுல அவர்களுடைய விண்ணப்பத்தை பரிசீலிக்கிறது தான் ஆஸ்திரேலியாவோட கொள்கை. அதாவது நாரு தீவு, பப்புவா நியூகினி என்ற இடத்துல இருக்கும் மானஸ் தீவு, இந்த 2 இடத்திலையும் இப்பவும் அகதிகள் அனுப்பப்படுகின்றார்கள். குறிப்பாக ஈழத்தமிழர்கள். இப்ப கடந்த வருடம் கூட ஈழத்தமிழர்களை ஏத்தி கொண்டு பல படகுகள் வந்திருக்குது. அந்த படகுகள் எல்லாம் உடனே இலங்கை அரசாங்கத்திடம் அவர்களை கொண்டே ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாவிட்டால் அவர்களை நாரு தீவுக்கு கொண்டு போவார்கள். அந்த அகதிகள் ரகசியமாக நாரு தீவில் வைக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இலங்கைக்கு அனுப்பப்படுறது, அல்லாட்டி அவர்கள் நீண்ட காலமாக தடுக்கப்படுற அரசாங்கத்தினுடைய கொள்கை இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. இந்த ஜெனீவா கன்வென்ஷனின் படி ஆஸ்திரேலிய அரசு செய்கிறது உண்மையில் ஒரு மனித உரிமை மீறல். இவர்கள் செய்கின்ற இந்த மனித உரிமை மீறல்கள் இந்த ஜெனீவாவில் நடைபெறுகின்ற இந்த அமர்வுகளில் மனித உரிமை ஆணையகத்தில் இந்த விடயங்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளதா? ஐநாவை பொறுத்த வரைக்கும் மேற்கத்திய நாடுகள் என்ன தவறு செய்தாலும் அதை மூடி மறைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியாவினுடைய மனித உரிமை மீறல்களுக்கும் இங்க அகதிகள் குறிப்பாக ஒரு 2000 ஆண்டுல இருந்து இன்ன வரைக்கும் பல இன்னல்களை சந்தித்திருக்கிறார்கள். எத்தனையோ அகதிகள் தீக்குளித்திருக்கிறார்கள், படுக்கையில இருக்கிற பல இன்னல்களுக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டுல ஐநா பாக்குற மாதிரி ஐநா இதுவரைக்கும் நடந்து கொண்டது இல்ல. மாறாக ஐநா மேற்கத்திய நாடுகளின் எதிரி நாடுகளுக்கு பயங்கரமாக சாண்டிய என்ன அறிக்கைகள் எல்லாம் விடும். ஆனால் இந்த மேற்கத்திய நாடுகளின் நலன் சார்ந்து அதுக்கு எதிராக இதுவரைக்கும் ஐநா செயற்பட்டதில்லை. அது ஐநா மேல எங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. நான் ஐநாவை பயங்கரமா ஈழத்தமிழர்கள் விடயத்திலையும் சரி, இங்கத்திய அகதிகள் கொள்கையிலையும் சரி ஐநாவை நான் என்றைக்கும் நம்பியதும் இல்லை. எதிர்காலத்திலையும் இந்த அரசாங்கம் இன்று வரைக்கும் பல எதிரிகளின் வாழ்க்கையை ஒரு பல எதிரிகளே சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்றது. நான் மிகப்படுத்தி சொல்ற ஒரு இது இல்ல. உண்மையிலேயே பல எதிரிகள் அரசாங்கத்தினுடைய கொள்கைகளால் இதை நாங்கள் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். இப்ப மெல்பர்ன்ல தொடர் போராட்டமாக 24 மணி நேர போராட்டம் 50 நாட்களாகவும் போய்கொண்டிருக்கின்றது. இப்படியான போராட்டங்கள் இங்க இருக்கிற ஆஸ்திரேலியர்கள் இந்த போராட்டங்களுக்கு ஆதரவு தர்றதன் மூலமாகத்தான் நாங்கள் ஒரு தீர்வை காண முடியும். அந்த வகையில எங்கள போராட்டங்கள் நாளுக்கு நாள் வலுப்பெற்று வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கின்றது. உங்களுடைய அமைப்பில் ஆஸ்திரேலிய மக்களும் மெம்பராக இணைந்திருந்து இந்த ஈழ ஏதிகளுடைய பிரச்சனையில் உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கின்றார்கள் என்று கேள்விப்பட்டோம். அது எந்த அளவில் அவர்கள் எவ்வளவு அந்த நாட்டு மக்கள் உதவி செய்கின்றார்கள் என்பதையும் பதிவு செய்கின்ற நல்லது.
மற்றதுல ஆஸ்திரேலியாவுடைய அகதி கொள்கையை பொறுத்தவரை இன்னொரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும்னு சொன்னால், இப்ப சரித்திர ரீதியா பார்த்தீர்கள்னு சொன்னால், ஆஸ்திரேலியாவுக்குள் வந்த வெள்ளைக்காரரை அங்கு வாழ்ந்த பூர்வீக குடிகளை படுகொலை செய்து அவர்களை சித்திரவதை செய்துதான் இன்று அவர்கள் அந்த நாட்டில் வாழ்கின்றார்கள். அப்படி ஆஸ்திரேலியாவுக்கு அவர்களே வந்து குடியேறியவர்கள் இந்த பெரிய ஆஸ்திரேலியா ஒரு தனி கண்டம், ஒரு தனி நாடு, ஒரு நாடு, ஒரு தனி அதே ஒரு கண்டம். இவ்வளவு நிலப்பரப்பு இருக்கின்ற ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒரு குறைந்த தொகையில் வருகின்ற ஈழ எதிரிகளுக்கு கூட அவர்களால் ஈழ எதிரிகள் அந்தஸ்து வழங்க முடியவில்லை என்று சொன்னால், நீங்கள் சொல்வது போல இது உண்மையிலேயே ஒரு ரேசிசம், அதாவது ஒரு துவசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். ஆஸ்திரேலியா என்ற நாடு உருவாக்கப்பட்டது ஒரு துவேச அரசியலின் அடிப்படையில தான். ஆஸ்திரேலியாவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வெள்ளையர்கள் படையெடுத்து வந்தார்கள். அவர்கள் இங்க இருக்கிற பழங்குடியினரை எல்லாம் கொலை செய்துட்டு அங்க பிரித்தானியாவில இருந்து அரசியல் கைதிகள் அங்கத்தைய கொன்விக்ஸ்களை இங்க கொண்டு வந்து குடியேற்றி இந்த நாட்டை உருவாக்கினது. இந்த ப்ரோசஸ்ல நிறைய பழங்குடியினர் கொலை செய்யப்பட்டது, நிறைய பழங்குடியினர் வருத்தங்களால் இறந்தது, நிறைய பழங்குடியினர் இவர்களுடைய ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடும் போது இறந்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் 1901 பல 7 காலனியாக இருந்த மாநிலங்கள் ஒன்றிணைக்கப்பட்டது. இங்க வெள்ளை இனத்தவர்களை தவிர வேறு ஒருத்தரும் வரக்கூடாது என்ற அடிப்படையில தான் இந்த நாடே ஃபார்ம் பண்ணப்பட்டது. கடந்த 100 வருடங்களுக்கு மேலாக பலவிதமான துவேச கொள்கைகளை இந்த அரசாங்கம் கடைபிடிச்சிருக்கின்றது. அதனுடைய ஒரு கொள்கை தான் இந்த அகதிகளுக்கு எதிரானது. உண்மையில இந்த நாட்டு மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. காஸ்ட் ஆஃப் லிவிங் கிரைசிஸ், சரியான முறையில ஊதிய சம்பள உயர்வு கிடைக்கிற இல்ல, அப்படி பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு உங்களோட பிரச்சனைகளுக்கு எல்லாம் மூல காரணம் இந்த அகதிகள் வர்றதுதான் என்ற ஒரு பார்வையை உருவாக்கி அந்த மக்களின் உண்மையான பிரச்சனையில இருந்து அந்த மக்களின் கவனத்தை சிதற விட்டு அகதிகளை பிளேம் பண்ற மாதிரியான ஒரு அரசியலை கடந்த 20 வருடங்களாக இங்கத்திய லேபர் கட்சியும் சரி, கன்சர்வேட்டிவ் கட்சியும் சரி மாறி மாறி பிளேம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதுக்கு சரியான பதில் இங்க இருக்கிற பெரும்பான்மையின மக்கள் அகதிகளுக்கு ஆதரவாக கிளம்பும் இருக்கிறார்கள். எங்கள போராட்டத்திலே நிறைய வெள்ளக்காரர்கள் கலந்து கொள்றது. நிச்சயமாக நாங்கள் இப்ப முன்னெடுத்து கொண்டிருக்கிற போராட்டம் கடந்த 2009 இருந்து இந்த 2012-13 வந்த ஈழ அகதிகள் மற்றும் ஈரான், ஆப்கானிஸ்தான், மியான்மர் போன்ற நாடுகள்ல இருந்து வந்திருக்கிற அகதிகளுக்கு நிரந்தர குடியுரிமை பெற்றுக் கொடுக்கணும் என்றதான் எங்களோட போராட்டம். இந்த போராட்டம் கடந்த கிழமை ஈழத்தமிழர் ஒருத்தர் தீக்குளித்ததுக்கு பிறகு பல பேருடைய கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் இந்த போராட்டத்தை வெல்லும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நாங்க கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கிற ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வெற்றியில முடியும் என்ற நம்பிக்கையோட நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக உங்கள் போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நாங்கள் அதே போற நேரத்தில் நான் அப்போது கேட்ட கேள்வி, எந்த அளவுக்கு அந்த ஆஸ்திரேலிய மக்கள் உங்களுடைய போராட்டங்களில் பங்களிக்கிறார்கள், மனிதாபிமான ரீதியாக இதை பார்த்து எங்கள் ஈழ எதிரிகளுடைய இந்த அகதி அந்தஸ்து பெறுவதற்கு அவர்கள் எந்த அளவில் பங்களிக்கிறார்கள் என்பதையும் ஒரு சொன்னீங்கன்னா நல்லது. இங்கத்திய போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அகதிகள் நிறைய பேர் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு மேலாக இடதுசாரிகள், தொழிற்சங்கங்கள், சர்ச்சஸ், வேற ரீஜனல் ஏரியாஸ்ல வசிக்கிற அகதிகளுக்கு ஏற்கனவே ஆதரவாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற அமைப்புகள் என்று பல பேர் இப்போது எங்கட போராட்டத்துல கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்கட போராட்டம் நாளுக்கு நாள் வலுப்பெற்று கொண்டு போய் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக இன்னும் பல ஆஸ்திரேலியர்கள் இந்த போராட்டத்துல கலந்து கொண்டு எங்களுக்கு எங்களோட போராட்டம் அரசாங்கத்துக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு அழுத்தமா போறதுக்கு உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. தற்போது போராட்டத்துல கலந்து கொள்றது யாருன்னு பாத்தீங்க என்றால், நான் முன்பு குறிப்பிட்ட மாதிரி இங்கத்திய இடதுசாரிகள், தொழிற்சங்கங்கள்,
ஒரு பாலஸ்தீனிய போராட்டம் பெரிய அளவுல மெல்பர்ன்ல ஒவ்வொரு வாரமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதாவது பாலஸ்தீனியர்கள் இனப்படுகொலைக்கு எதிராக வாரம் வாரம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் போராட்டங்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் எங்களோட போராட்டத்துல எங்களோட போராட்டத்துக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டி எங்களோட போராட்டத்துக்கும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக நாங்கள் ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் முன்னெடுக்கிற போராட்டங்களோடு இணைந்து எங்கள போராட்டத்துக்கும் பலன் சேர்த்து இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் எதிர்த்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு பலம் ஒன்றை உருவாக்குவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நிச்சயமா ஒடுக்கப்பட்ட இனங்களினுடைய நியாயமான போராட்டத்தில் நாங்களும் அவர்களுடன் சேர்ந்து போராடுவதனூடாக இந்த போராட்டங்களை வலுப்பெறச் செய்யலாம் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. மற்ற நாங்கள் கேள்விப்பட்ட வகையில பல ஈழ ஏதிலிகள் இந்த தங்குமிடங்களில் தற்காலிக முகாம்களில் வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் மன அழுத்தத்திலும் உள்ளார்கள் என்பதையும் நாங்கள் கேள்விப்படுகின்றோம். அவர்களுடைய சில ஆண்கள் குழந்தைகள் பிறக்கின்றது, அவர்கள் குழந்தைகளை சரியா பார்க்க முடியவில்லை, அரசினுடைய உதவிகள் மிக குறைவாக இருக்கின்றது. அப்ப இதுகளுக்கெல்லாம் என்ன மாதிரி நீங்கள் இந்த விடயங்களை எடுத்து செல்கிறீர்கள்? அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்க வேண்டும் இல்லையா? ஒரு மன ஆறுதல் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு சில கவுன்சிலிங்கள் கொடுக்க வேண்டும். அந்த விடயங்களிலேயும் உங்கள் அமைப்பு ஈடுபட்டிருக்கின்றதா? கடந்த 5 வாரங்களில் 3 ஈழத்தமிழர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகளால் பலியாகியுள்ளனர். 2 பேர் படுக்கையில் இறந்துள்ளனர். ஒருவர் தீக்குளித்து இறந்துள்ளார். இது ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயம். இனப்படுகொலையை சந்தித்த ஒரு இனம் 15 வருடங்களுக்கு பிறகும் தொடர்ந்தும் இப்படியான இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருப்பது என்பது உண்மையில அந்த இனப்படுகொலை நடந்து கொண்டிருந்த போது போராட்டங்களை செய்து கொண்டிருந்த ஒருத்தனாக என்னால் இது பொறுக்கவே முடியல. எங்களோட இனம் எப்போது ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கைய வாழப்போகுதுன்ற கேள்வி எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் நான் கேட்கிற மாதிரி தான் இங்கத்திய அரசாங்கத்துடைய செயற்பாடுகள் இருக்கிறது. அப்ப இந்த இறப்புகளை பார்த்து கொண்டிருக்கிற எமது மக்கள் உண்மையில ஏற்கனவே பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இங்க 12 வருடங்கள் 13 14 வருடங்களுக்கு பிறகும் இங்கத்திய ஹாஸ்பிட்டல் சிஸ்டம் அக்சஸ் பண்ண முடியாது, வேலை உரிமை இல்லை, குடும்பங்களை பார்க்க முடியாது. 15 வருஷத்துக்கு முதல் பிள்ளையை விட்டுட்டு வந்தவர்கள் இப்ப அந்த பிள்ளை வளர்ந்து 20 வயசுக்கு மேல இருக்கும். ஆனால் இப்ப வரைக்கும் அந்த பிள்ளையோட ஒரு அப்பாவோ அல்லாட்டி அம்மாவாக அந்த பிள்ளையோட டைம் பண்ண முடியலைன்றது பல பேருக்கு வேதனை அளிக்கிற ஒரு விடயம். அப்ப இதுகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கத்தால் நாங்கள் இந்த இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் இந்த போராட்டம் பல பேருக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றது. இந்த போராட்டம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பலருடைய உயிரை காப்பாற்றி வைத்திருக்கிறது. நாங்கள் போராடி கொண்டு இருக்கும்போது அவர்களுக்கு நம்பிக்கை கிடைக்கிறதால அவர்கள் இப்படியான முடிவுகளுக்கு போகாமல் அவர்களை தடுத்து வச்சிருக்கேன்னு நான் முழுமையாக நம்புறேன். அதே நேரத்தில் இந்த இழப்புகள் வரும்போது அவர்களுக்கு சைக்கோலஜிக்கல் கவுன்சிலிங்கள் எல்லாம் நாங்கள் கொடுக்கணும். அதுக்கான ஏற்பாடுகளும் எங்களோட அமைப்பு செய்து கொண்டிருக்கின்றது. பல யூனியன்ஸ் இவர்களுக்கு அப்படியான சப்போர்ட்கள் கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கிறார்கள். அப்ப அதை ஒருங்கிணைக்கிற வேலையில எங்களுடைய தொண்டர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எங்களால முடிந்த அளவுக்கு நாங்கள் உதவிகளை செய்து கொண்டிருப்போம். ஆனால் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை கிடைக்கப்பட வேண்டும். அவர்கள் அவர்களுடைய குடும்பங்களோடு இணையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். அடிப்படை உரிமைகள் கிடைக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாங்கள் அவர்களை நிரந்தரமாக காப்பாற்ற முடியும். இப்ப நாங்கள் செய்யற இந்த வேலைகள் எல்லாம் உண்மையில பேண்டேஜ் சொல்யூஷன் தான். இது நிரந்தரமாக நாங்கள் அவர்களை காப்பாற்ற முடியாது. ஆஸ்திரேலியாவை விட படு மோசமான நிலையில் இந்தோனேஷியாவில் இருக்கின்ற ஈழ எதிரிகள் பல அவலங்களை சந்திச்சு கொண்டிருக்கிறார்கள். மற்ற உங்கள்ட்ட இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னா, நீங்கள் இந்த பொது அமைப்பில் இப்படியான வேலைகள் செய்யும் பொழுது ஆஸ்திரேலிய காவல்துறையால் உங்களுக்கு செயற்பாட்டாளர்களுக்கு ஏதாவது அழுத்தங்கள் ஏற்படுகின்றதா? நிச்சயமாக போராட்டங்கள் முன்னெடுக்கும் போது நாங்கள் முன்னெடுக்கிற போராட்டங்கள் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம். அப்படி போராட்டங்கள் செய்யும் போது
இங்கத்திய காவல்துறை பிரச்சனைகள் கொடுக்கத்தான் பார்ப்பார்கள். ஆனால் 2007ஆம் ஆண்டுல இருந்து நான் போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த அனுபவங்கள் வந்து 17 வருட அனுபவங்கள் வந்து இதுகளை எதிர்கொள்றதுக்கு எனக்கு உதவியாக இருக்கின்றது. கடந்த வருடம் நான் ஒரு போராட்டம் செய்திருந்தேன். அந்த போராட்டத்திலே என்னை அரெஸ்ட் பண்ணி அந்த எனக்கு எதிராக எனக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து அந்த வழக்குல இருந்து நான் மீண்டு வந்துட்டேன். அப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் பொலிசிடம் இருந்து எங்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். அதுகள் எல்லாம் நாங்கள் பெருசா பொருட்படுத்தவே இல்லை. அதாவது இலங்கையில நாங்கள் போராடும் போது எங்களை சுட்டுக் கொள்ற ஒரு சூழ்நிலை தான் அங்க இருந்தது. இங்கே அப்படி இல்லை. ஆக கூடின பிரச்சனை என்றால் எங்களை அரெஸ்ட் பண்ணிக்கொண்டே இப்ப காவல் நிலையத்துல வைப்பார்கள். திரும்பி நாங்கள் திருப்ப வந்து போராட்டத்துல இணையக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப காவல்துறை அச்சுறுத்தல் ஒரு பக்கத்தால இருந்தாலும் அதை விட பெருசாக எங்களோட மக்கள் எதிர்கொண்டிருக்கும் சவால்களை நாங்கள் ஏதோ ஒரு வகையில முடிவுக்கு கொண்டு வரணும் என்ற ரீதியில போராட்டங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டே இருப்போம். நல்லது அரண். நாங்கள் குறிப்பிட்ட நேரம் ஓரளவுக்கு இது சம்பந்தமாக கலாச்சிருக்கின்றோம். இன்னும் விரிவாக இன்னும் அடுத்த முறை இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு வேறு இந்த எதிரிகள் சம்பந்தப்பட்ட கூட்டங்கள் இருந்தும் நீங்கள் இந்த எங்களுடைய நேர்காணலுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த ஆஸ்திரேலியாவில் நடைபெறுகின்ற ஈழ பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளையும் நீங்கள் எங்களுக்கு எடுத்துரைத்ததை பற்றி நாங்கள் நன்றிகள் கூறுகின்றோம். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை உலகெங்கும் சிதறி வாழ்கின்றார்கள் என்று எமது மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கொண்டு எங்களுக்கான ஒரு நிரந்தர நிலம் என்று கிடைத்து நாங்கள் எங்களுடைய அரசியல் அபிலாசைகளை தீர்த்து நாங்கள் நிம்மதியாகவும் ஒரு 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 தேசிய இனமாக வாழ்றதுக்கு என்றைக்கு எங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கிறதோ அன்றுதான் ஈழத்தமிழர்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்று கூறிக்கொண்டு உங்கள் நேரத்தை ஒதுக்கியதற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி.